தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ஆல்மோஸ்ட் ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 13ஆம் தேதி வரை 138 நாட்கள் வக்ரமாகி உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல அமரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி நீங்கள் யார்? இந்த சனீஸ்வர பகவான் இத்தனை நாள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? இனி அவர் ரெட்ரோகிரேட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போய் குருவோடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு? தனுசு ராசியோடைய கேரக்டர் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இத்தனை நாள் சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார். சுகம் அப்படின்னா என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி, என்ன காஸ்ட், சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுங்களா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு தனுசு ராசி பொறுத்தவரை இருக்குது. தனுசு அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் உதவக்கூடிய தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். தனிச்சு இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆரம்ப காலத்தில் கூட்டாக ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக இருந்த நீங்கள் இன்றைக்கி எல்லாரை விட்டு தனிச்சு விலகி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டிகேஷன் பண்ணுது. இங்கே 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தார். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் காணவே காணும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நிம்மதியான ஒரு தூக்கம் 4ஆம் இடம்ங்கிறது தான் நிம்மதி. அப்போ நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தனுசை பொறுத்தவரை ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான சுச்சுவேஷனை தான் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் உருவாக்கி இருக்கார். எப்போவுமே இந்த வருட கிரகம்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனம், மகரம், கும்பம் இவங்க எல்லாருமே சாமியார் ராசின்னு சொல்லப்பா. சாமியார் ராசின்னு என்னென்னா ஒரு மூவிங் பிளானட் அப்படிங்கிறது ஸ்லோ மூவிங் பிளானட். இருக்கிறதே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அடுத்தது ராகு கேது. சரி, இவங்க எல்லாருமே இந்த 4 ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரோடைய ஆதரவும் இல்லாமல், எந்த விஷயத்துக்குமே கைடன்ஸும் சப்போர்ட் இல்லாமல் தனியாக சுயமாக முன்னுக்கு வந்தவங்க இந்த தனுசு ராசிங்க. இன்றைக்கி இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக சுகம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கு. கடன், ஏகப்பட்ட கடன். நாளைக்கு என்ன எனக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டட், எனக்கு இத்தனை நாளாக வந்து பெருசாக வந்து ஃபினான்ஷியல் மேலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹோப் அப்படிங்கிறது இல்லை. பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க இந்த பணத்தோட மதிப்பு, இந்த காசோட மதிப்பு. இன்றைக்கி தான் உணர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். தூக்கம் இல்லாமல் யாருக்கிட்டையும் ஷேர், ஏன்னா தனுசை பொறுத்தவரை யாருக்கிட்டையும் பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதே இல்லை. யாருக்கிட்டையும் ஆதரவு தர மாட்டாங்க. நீங்களும் கடவுளோடைய குழந்தைகள். காலப்புருஷனுக்கு 9வது வீடு, குருவோடைய வீடு. குரு எல்லாரையும் பார்க்குற ஒரு குரு. நம்ம சொல்லலாம் குரு ராசியை பார்த்தா லக்னத்தை பார்த்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. ஆனால் உங்களோட குருவோட வீட்டில் பிறந்தவங்க நீங்கள் என்றைக்குமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் பெயர் போனவங்க. இன்றைக்கி நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க, இந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. சனீஸ்வர பகவான்லாம் பாக்கெட் ரீடிங் சொல்லும்போது எவ்வளோ ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது இன்றைக்கி இதுக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ஓரமாக எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான செலவு. கிட்டத்தட்ட அந்த வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப நாட்கள், அந்த வீடு கட்ட முடியாமல் ரொம்ப நாட்கள் இருக்கீங்க. 4ஆம் இடத்துல சனி கசப்பு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் அம்மாலாம் அம்மான்னு ஓடி போய் இன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே இன்றைக்கி உங்களை யார் அப்படின்னு கேட்கலாம், கேட்காம போகலாம், இல்லை உதாசீனப்படுத்திடலாம். அவங்களுடைய எமோஷனல் வழியாகவே உங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி தனுசு ராசியை பொறுத்தவரை இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வீட்டின் பேரில் உங்களவுக்கு இன்றைக்கி யாருமே கடன் வாங்கல அடித்து சொல்லலாம். ஒரு வீடு கட்டுற ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் கண்டுபட்டுச்சுன்னே தெரியல மேடம், அப்படியே வீடு வந்து ஹோல்ட் ஆகிருக்கு, என்னால் கட்டவே முடியல, பாதியில் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு புலம்பாத, ஃபினான்ஷியலை நினச்சி புலம்பாத நாட்களே இல்லை. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு தனுசு ராசி யார்? காலபுருஷனுக்கு 9வது வீடு, குருவோடைய ஆட்சி பலம் பெருக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி குரு தான். அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் தான். நிறைய விஷயங்கள் ஜீரோவில் இருக்க, அதாவது வாழ்க்கையில் நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த ஒரு வெகுளித்தனம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும். அதே போல் ஜீரோலேருந்து வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தனுசு ராசி பெண்களை நீங்கள் கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையை முன்னிறுத்தி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிருவாங்க. அவங்க படிச்சிருக்காங்க, படிக்கல, அதெல்லாம் ரெண்டாவது. அப்படியே கண்கூடாக படிப்படியாக அந்த குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்தளவுக்கு தனுசு ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இன்னொருத்தரை ஏமாற்றி நான் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரையும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவாங்க. கடைசியில் வந்து இவங்க ரொம்ப அமைதியாகவே ஓரமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் இவங்களை உதாசீனப்படுத்திடுவாங்க. அதனால இது மறந்துடவே மாட்டாங்க. இது மேரேஜ் லைஃப்பில் இருக்கட்டும், தனுசு ராசியாக டிக் போடுங்க. மூல நட்சத்திரமா 2 டிக் போடுங்க.
சார் அந்த பெண் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி வர்றதுக்கு பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த ஹோல்டு, அந்த ஃபேமிலி ஹோல்டு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் எப்போவுமே ஆப்போசிட் தான். இங்கே பாதக ராசியாக வருது. அப்போ நான் வேற மாதிரி இருக்கேன், நான் வந்து அமைதியாக இருக்கேன், மனைவி கலகலன்னு பேசுகிறாங்க. நான் வந்து ரொம்பவே ஓரமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஓரமாக போய் உட்காந்துக்க, என் மனைவி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. யதார்த்த தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டாக இவங்க 2 பேருமே செயல்படுவாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தனுசு ராசி என்ன பண்ணுங்க, திருமண வாழ்க்கையை ஹோல்டு பண்ணிட்டு போகும். இத்தனை வருஷம் இருக்கட்டும். திருமண வாழ்க்கையில் எல்லாரும் இன்னைக்கு எல்லா அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் எல்லாரும் முன்னுக்கு வந்தாலுமே எனக்கு இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இந்த அளவுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு இன்ன வரை தனுசு ராசி பெண்கள் கேட்டதே இல்லை. அப்படியே ஹஸ்பண்ட் விரும்பி கேட்டிருந்தா கூட இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு இது போதுங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு, இந்த வார்த்தைகள் தான் உங்ககிட்ட இருந்து அதிகமாக வரும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பெயர் பண்ணவங்க குரு எப்படிங்கிறவர் எல்லாருக்கும் நல்லது, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி குரு எப்பவுமே மேம்போக்கானவர். அப்போ அந்த குரு ராசியில் பிறந்த நீங்கள் ஆல்மோஸ்ட் மேம்போக்காக இருப்பீங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கேரக்டர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் அடித்தா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே இன்னைக்கு. ஸோ நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதி இன்னைக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 8ல் இத்தனை நாளாக ராசியை பார்த்துட்டு இருந்தப்ப என்ன நம்ம தனிச்சிருக்கோமே, நம்ம விலகி இருக்கிறோமே எல்லாரை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இன்னைக்கு தனுசு ராசி எக்ஸ்ட்ரீம் ஹெல்ப் பண்ணி தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இன்னைக்கு ஓரமாக ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துக்கு போகிற பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. மன ரீதியான நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. தனுசை பொறுத்தவரையும் குரு பார்த்த தனுசு அப்படிங்கிறது மறந்துடவே கூடாதுங்க. இத்தனை நாளாக குரு பார்த்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு அதே பார்வையில் சனீஸ்வர பகவானை பார்க்குறாரு, 7ஆம் இடத்த பார்க்குறாரு. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் வீட்டை பார்க்குறப்ப திருமணம் மேரேஜ் அப்படிங்கிறது கரெக்ட் ரொம்ப நிறையா பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களோட ஃபேமிலியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்குது. ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நல்லா இருக்கும் மேடம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு தேவையானது எங்ககிட்ட இருக்குது, இருந்தாலும் ஒரு மேரேஜ் ஸ்டெப் அப்படிங்கிறது போக மாட்டேங்குது. பிறந்த கால ஜாதகத்தில் மேஷத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கவங்க எல்லாருமே இந்த மேரேஜ் லைஃப்பில் டிலே 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 அப்படின்னு கீப் டிலே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இனி அந்த ப்ராப்ளம் எல்லாமே படிப்படியாக கிளியர் ஆக போகுது. சனீஸ்வர பகவான் வந்துட்டார், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இத்தனை நாளாக வக்ரம் பெற்று பார்க்குறப்ப ஒரு அலையன்ஸ் இல்லை, எனக்கு அலையன்ஸ் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, மேரேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனி மேரேஜ் அப்படிங்கிறத ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. மேரேஜ் லைஃப்பில் இத்தனை நாளாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான வரன், பரவாயில்ல இந்த பையன் இருக்கட்டும், நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்கட்டும், நல்ல ஒரு பையன் ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் நல்ல சூப்பராக இத்தனை நாளாக வெயிட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இன்றைக்கி தரமான யோகம் அப்படின்னு உங்களோட மூக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான், ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்களாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்தோட சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படும் போது பூர்வீக சொத்தின் மேலே நமக்கு ரொம்ப நாட்டம் அதிகரிக்கும். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஹோப் இல்லாமல் கண்டுக்காமல் பரவாயில்ல அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருந்தீங்க. இன்றைக்கி அந்த சொத்து மேலே உங்களுக்கு ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது வரும். எப்பெல்லாம் டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறுதோ அப்போல்லாம் ஆசைகள் கண்டிப்பாக தூண்டப்படும். ஸோ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பூர்வீக சார்ந்த சொத்து எங்கே இருக்குது, அது என்ன பத்திரம், அது எங்கே இருக்குது, அது எவ்வளோ மதிப்பு வருது, இத்தனை நாளாக வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது மறுபடியும் ஹோல்டு பண்ண வைப்பார். எப்போ டிரான்சிட் இருக்கா அந்த இடத்த ஹோல்டு பண்ண வச்சிடும். அப்போ சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார், இல்லை அது என்ன சொத்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம், ஆல்ரெடி அது கோர்ட்டு கேஸு, அது பத்திரம் ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான பலன்கள் அந்த வந்து உங்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே படிப்படியாக கிளியர் ஆக போகுது. அதே போல் 11ஆம் இடத்த ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்க போகிறார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி, ரொம்ப நாட்கள் கழித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அஞ்சில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில்னாலையும் வேலைனாலையும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்தவரையும் காத்துட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் விரும்பாத கிரகம் சனீஸ்வர பகவான். அவரை பொறுத்தவரையும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுற, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுற, டிசிப்ளின் ஆல்ரெடி இதெல்லாம் குரு கிட்ட கண்டிப்பாக இருக்குது, உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. அப்போ இனி இந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு டிரான்சிட் பீரியடாக இருக்கும். நிறைய பவர்
நிறைய பவர் எனக்கு வேணும். அந்த பவர் மூலியமா எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 5 சம்மந்தப்படும்போது கவர்மெண்ட் எக்ஸாம். 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிய, சந்தோஷத்த நான் அனுபவிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருமா? நிறைய குழந்தைகள் சார்ந்து எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? என் பையன் 5 இன்டர்வியூ, 6 இன்டர்வியூ வரை போறாங்க. எப்பவுமே 5, 11 சம்மந்தப்படும்போது என்னோட சைல்டுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகள பார்க்கும்போதே நம்மளோட அவங்க நல்லா குரோத் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் இத்தனைனால இருந்ததா? இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள்ல 5 அண்ட் 11 காம்பினேஷன்னால உங்களுக்கு குழந்தைகள்னால மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்கனால உங்களுடைய ஃபியூச்சர் டெர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு கண்கூடாக அந்த பலன்கள நீங்க உணரலாமான்னா, எஸ் நிச்சயமாக உணரலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து தனுசை பொறுத்தவரையும் தொழில் நல்லா இருந்தா வேற எதுவுமே தேவையில்ல. தொழிலும் மனைவியும் நல்லா இருந்தா தான் வேற எந்த விஷயமே தேவையில்ல. அப்ப தொழில்ல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் போடக்கூடிய தனுசு இன்னைக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் ரெகுலர் இன்கமே இன்னைக்கு கட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஜூபிட்டருடைய டிரான்சிட் தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஆவரேஜ் ஆனது தான் குடுத்துருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச குரு 4ஆம் வீட்டுக்கு ஆனா திரிகோணத்துல இருக்கிறாரு. லக்னத்துக்கு ராசிக்கு எங்க இருக்காரு? 8ல இருக்கிறப்ப, உங்க பின்னாடி யாருமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஆதரவு சொல்றதுக்கு, அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒரு பாசிட்டிவிட்டி இன்னைக்கு ஒரு ஹோப் குடுக்கறதுக்கு இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரையும் யாரும் இல்ல. ஸோ அதெல்லாமே உங்கள எதுவும் பெருசா அஃபெக்ட் பண்ணிருமான்னு கேட்டீங்கன்னா, பண்ணாது. நீங்கலாம் கடவுளுடைய குழந்தைகள். இன்னைக்கு விழுந்தாலும் நாளைக்கு திரும்பி எந்திரிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. ஸோ என்னைக்கும் பாருங்க தனுசு விழுந்ததா சரித்திரமே இல்ல. மேஷம், சிம்மம், தனுசு இது 3 சொல்லும்போது தனுசு ஃபர்ஸ்ட்டு தான். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நல்லது நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய இந்த சாட்டர்னுடைய பீரியடும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். தவிர்த்து எந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இம்பேக்ட்ஸ் இத்தனை நாளா குடுத்துட்டு இருக்க அந்த மனவலி, அதே போல மகிழ்ச்சி இல்லாதது, நிறைய கரியர்ல வந்து ஒரு நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறேன். டீமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி டீம் லீடர் ஆகக்கூடிய சிச்சுவேஷன். என்ன விஷயங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்களால நீங்க விமர்சனிக்கப்பட்டீங்களோ, அது எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை சூப்பரா திறமையா பாத்தியா இவங்க எப்படி இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு மத்தவங்கள உங்கள பார்த்து ஆராய்ச்சி பண்றதுக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கும், எப்படி இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு ஒரு ஒரு மாரி அவங்களே உங்கள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிசர்ச் பண்றதுக்கும் இந்த இந்த டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரான்சிட் பீரியடாக கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி, காலபுருஷ அடிப்படையில பேஸ் பண்ணி தான் சொன்னோம். ஸோ உங்களோட பிறந்த லக்னம் என்ன? ராசி என்ன? லக்னாதிபதி என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க? இருக்கக்கூடிய டிரான்சிட் எல்லாமே என்ன சப்போர்ட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு? இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக ஒரு பதில் சொல்லும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.